அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற தேசிய கட்சிகளிலேயே இளமையான ஒரு கட்சி, என்றைக்கும் இளமையாக இருக்கிற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில இளைஞரணி சார்பாக இன்றைக்கு நம்முடைய முன்னோடி தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய நண்பர் ரகுராமன் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அமர்நாத் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் அகில்குமார் அவர்களே, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி மாவட்ட தலைவர் செல்வ முத்துக்குமரன் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கிற இளைஞரணியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக உரையில இளைஞரணி மாவட்ட தலைவர் பேசும்பொழுது நம்முடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தாலும் கூட அதன் பிறகு காஷ்மீர் விவகாரத்துல ஜனசங்கத்தை, அதாவது காஷ்மீர் விவகாரத்துல காங்கிரஸ் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக ஜனசங்கத்தை தோற்றுவித்தார் என்று கூறினார். பலருக்கும் அப்படித்தான் ஒரு புரிதல் இருக்கிறது, ஆனால் அது உண்மை அல்ல. 1947 பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைச்சதற்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைச்சரவை காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவையே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவை கிடையாது. இங்கிருந்து ஒரு செங்கோல் எடுத்துட்டு போய் அந்த செங்கோலை வாங்குவதன் மூலமாக சுதந்திரம் பெற்றது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதற்கு பிறகு காந்தி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆக்சுவலா நேரு அவர்களே அப்ப பிரதமரா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, பட்டேல் அவர்கள் தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நேரு வரதா இருந்தது. நேரு வராரு. அப்போ இருந்த அமைச்சரவை இந்திய தேசத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோ, பெரிய பெரிய ஸ்காலர்ஸோ, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைச்சாங்க. அது காங்கிரஸ் கட்சியினுடைய மெம்பர்ஸால அந்த அமைச்சரவை அமைக்கப்படலை. அதற்கு மிக சிறந்த உதாரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. நான் தொகுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் என் அளவுக்கு அம்பேத்கரை யார் படிச்சிருக்காங்கன்னே தெரியல, அவ்வளவு படிச்சிருக்கேன் அம்பேத்கர். அவர் காங்கிரஸுக்கு எதிராக பேசிய விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா போடலாம் கூட யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் அமைச்சரவையில அமைச்சராக அமர வைக்கப்படுகிறார், சட்ட அமைச்சராக. ஆனா அவர் கேட்டது, எனக்கு பொருளாதாரம், தொழில்துறை, இந்த மாதிரி பொருளாதாரம் கொடுங்க, ஏன்னா பொருளாதாரத்துல நான் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவருக்கு பொருளாதாரம் தரப்படலை. சட்டத்துறை தரப்படுகிறது. சட்டத்துறையிலும் அவரால் செயல்பட முடியல. அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறும் பொழுது மிக வருத்தத்தோடு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த காங்கிரஸ், இந்த நேரு எனக்கு என்னவெல்லாம் அவமானங்களை ஏற்படுத்தியது, என்னவெல்லாம் துரோகங்களை செய்தது, ஒரு அமைச்சராக என்னை செயல்பட விடாமல் எப்படியெல்லாம் தடுத்தார்கள், அமைச்சராக இருந்தாலும் என்னை எப்படியெல்லாம் மட்டம் தட்டினார்கள் என்பதை ஒரு கடிதமாக எழுதுகிறார். அப்படி அந்த அமைச்சரவையில நம்ம இந்திய தேசத்தில் இருந்த மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒவ்வொரு துறை கொடுக்கப்பட்டு முதல் அமைச்சரவை அமைக்கப்படுது. அப்படி முதல் அமைச்சரவையில தொழில்துறை அமைச்சராக வீற்றிருந்தவர் தான் நம்முடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்திய தேசத்துல சுதந்திரத்திற்கு அப்புறம் பல பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாச்சு. இந்த பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இன்றைக்கு காங்கிரஸ்காரங்க பேசும்பொழுது இந்த தொலைநோக்கு பார்வை நேரு உடையது, ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய. இந்த தேசத்துல தொழில்துறை அமைச்சராக தொழில்துறையில் என்ன மாதிரியான
முன்னெடுப்புகளை எல்லாம் எடுக்க வேண்டும், எப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம், அந்த கொள்கைகளை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் நம்முடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர். அவரால் தான் இந்த தேசத்துல பல பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு நன்மை செய்கிற விதத்துல இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள். நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிஜேபியில் இருக்க நான் பார்க்குற பிரச்சனை, நம்முடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆளுங்களுக்கே சரியான புரிதல் இல்லை. இந்துத்துவம்னா என்ன? இந்திய தத்துவம். இதை சுருக்குனீங்கன்னா இந்துத்துவம். இது மதவாதம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மதவாதம் கிடையாது. இந்திய நாகரிகத்தினுடைய, இந்தியன் சிவிலைசேஷனுடைய எல்லா கூறுகளுக்கும் ஹிந்து ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் பேர் வச்சுட்டு போயிடும். இது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன், பிளஸ் டூலயோ இல்ல ஏதோ ஒரு டிகிரிலயோ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன்றவங்க சொல்லுங்க. நான் கேள்விலாம் கேட்க மாட்டேன், சொல்லுங்க. சத்தியமா கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாவது படிச்சிருப்பீங்க. கை தூக்குறேன்னா விட மாட்டேன் நான். எல்லாருமே டிப்ளமோவா? எல்லாருமே டிப்ளமோவா? லாயர் யாரா இருக்கீங்களா? அட்வொகேட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துச்சா இல்லையாப்பா? நீ கவனிச்சியா இல்லையான்லாம் நான் கேட்கல. கிளாஸ் எடுக்கும் போது கட் அடிச்சாலாம் நான் கேட்கல. படிச்சல நம்ம இருந்தது இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ். வேற யாரு? நான் கேள்விதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டுனேப்பா. எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவங்க. சரி விடுங்க, நீங்க கோஆபரேட் பண்ண மாட்டீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும்? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வரும்? ஆஹாமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது கம்யூனிசம், சோசியலிசம், ஒரு அரசை நிர்வகிப்பதற்கான அரசியல் தத்துவங்கள், கம்யூனிசம், சோசியலிசம், ஃபேபியன் சோசியலிசம், இதெல்லாம் வரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். இப்ப இந்த கம்யூனிசம், சோசியலிசம், ஃபேபியன் சோசியலிசம், ஈவன் காந்தியிசம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாரின் ஐடியாலஜியோடைய தாக்கத்துல தான் இருக்கும் எல்லாமே. கம்யூனிசம் இந்தியாவில் உருவாச்சு. சோசியலிசம், கம்யூனிசம் போட்ட அடுத்த குட்டி தான் சோசியலிசம். சோசியலிசம் போட்ட குட்டி தான் ஃபேபியன் சோசியலிசம். புரியுதுங்களா? இது ஏதாவது இந்தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரி, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க, பாஜக தவிர. திமுக, அதிமுக, திராவிடம்ங்கிற தத்துவம். திராவிடம்ங்கிற தத்துவம் யார் கொடுத்தது? கார்டுவெல்லுங்கிற வெள்ளக்காரன் கொடுத்தது. சரியா? அடுத்தது வாங்க, காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், ஃபேபியன் சோசியலிசம் தான் அவருடைய தத்துவம். இந்திரா பீரியட்ல இருந்து ஃபாரின் ஐடியாலஜி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபாரின் ஐடியாலஜி. இங்க இருக்கிற எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி. ஈவன் தமிழ் தேசியம் என்று சொல்றாங்கல்ல தத்துவம், அதுவே ஃபாரின் ஐடியாலஜி. என்னங்க தமிழ் தேசியம்ன்றாங்க, அதை போய் நீங்க ஃபாரின் ஐடியாலஜிங்கிறீங்க? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலங்கை அங்க நடந்த பிரச்சனை டெக்னிக்கலா அது ஃபாரின் தான். அதுக்கப்புறம் அந்த எல்டிடியோடைய மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இங்க தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவம் முன்னெடுக்கப்படுகிறது. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் எதுல இருந்து வருது? இலங்கையில இருந்து வருது. அதே போல திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் தமிழர்களை, தமிழ் பாரம்பரியத்தை, தமிழ் நாகரிகத்தை ஏமாற்றுகிறது அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் பாலிடிக்ஸா தான் தமிழ் தேசியம் முன்னாடி பேசப்படும். நாம் தமிழர் இன்றைக்கு சீமானவர்களுடைய ஆரம்பிச்ச கட்சி இல்ல, சிவந்தி ஆதித்தனார் அவரு, ஆமா சீபா ஆதித்தனார் ஆரம்பிச்ச கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு? திராவிடம்ங்கிற அந்த தத்துவத்தை கவுண்டர் பண்றதுக்காக ஆரம்பிச்சாரு. இந்த எல்லா தத்துவங்களுமே நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாமே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் தத்துவம் இருக்குமா இருக்காது?
உலகத்திலே முதல் கவர்மெண்ட் எங்க அமைஞ்சது? இந்திய தேசத்துல. நானே இப்ப பண்ருட்டி பக்கத்துல பூண்டி கிராமத்துல போயிட்டு நான் அகழ்வாய்வு அங்க செங்கசூல எடுக்கிறேன். இந்த செங்கசூல உள்ள பாத்தீங்கன்னா பண்டைய கால பானை ஓடுகள், பண்டைய கால உரை கிணறுகள், 7 அடுக்கு உரை கிணறு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு இப்ப வெளிப்படுத்திருக்கோம். ஏஎஸ்ஐக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். என்னுடைய கணக்குப்படி அங்க முறையான அகழ்வாய்வு நடத்தப்பட்டால் கீழடியை போன்று மிகப்பெரிய ஒரு நாகரிகம் பண்ருட்டியாறுகளை கிடைத்தது. தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு. தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. வெளியில வெஸ்டர்ன்ல அவன் காட்டுவாசியா சுத்திட்டு இருக்கும்போது நம்மால் என்ன வந்திருக்கான்? ராஜாவாக ஒரு அரசை ஆண்டு கொண்டிருக்கான். உலகத்தினுடைய முதல் அரசை அமைத்தவர்களுக்கு, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டி விவசாயம் செய்தவர்களுக்கு அரசியல் தத்துவம்னு ஒண்ணு இருக்குமா இருக்காது? இருக்குமா இருக்காது? பாஜக பேசுகிற அரசியல் தத்துவம் என்பது இந்திய தேசத்தினுடைய ஓன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். பாஜக மட்டும்தான் இந்திய தேசத்தினுடைய சொந்த அரசியல் தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி என்கிற உணர்வு, அந்த பெருமிதம், அந்த திமிர் ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் இருக்கிறது, இருக்க வேண்டும். நம்முடைய தத்துவத்தினுடைய பெயர் ஒருங்கிணைந்த மனிதத்துவம், இன்டெகிரல் ஹியூமனிசம். நம்ம தான் ஹியூமனிசம் பேசுறோம். மனிதத்துவம் பேசுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மதம் பேசல, மனிதம் பேசுறோம். என்ன சார் சொல்றீங்க? நம்மள எல்லாரும் மதவாதிகள் இல்ல குற்றம் சொல்றாங்க. நாம இந்திய நாகரிகத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் நமக்கு முக்கியம்னு சொல்றோம். இந்திய தன்மை நமக்கு வேணும்னு சொல்றோம். இந்திய நாகரிகம், இந்திய சிவிலைசேஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, மெசபடோமியா நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்திய நாகரிகம், இந்த நாகரிகத்துக்கு வெள்ளக்காரன் தெரியாம மதம்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். இந்த நாகரிகத்தினுடைய அம்சங்களை நாம் பேசும்போதெல்லாம் நாம மதத்துக்கு பேசுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது மதமே கிடையாது. அப்ப எப்படி இது மதவாதமா மாறும்? இது நாகரிகத்துக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு கிறிஸ்தவமும் ஒரு இஸ்லாமும், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவமும் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமும் உலகத்தில் இருக்கிற மற்ற இஸ்லாமை விட, ஒரு மத்த இஸ்லாமியனை விட இந்தியன் முஸ்லிம் ஒரு படி மேலங்கிறோம். உலகத்தில் இருக்கிற மத்த கிறிஸ்தவனை விட இந்திய கிறிஸ்தவன் ஒரு படி மேலங்கிறோம். ஆனால் நாம மத மாற்றத்திற்கு எதிராக நிற்கிறோம். மதத்திற்கு எதிராக நம்ம நிக்கல, மத மாற்றத்துக்கு எதிராக நிக்கிறோம். நின்னுதான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் மதம் மாறி போயிட்டா இங்க இருக்கிற இந்த கல்ச்சர் எல்லாம் அபேண்டன் ஆகும், கைவிடப்பட்டு. இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் 1000 வருடங்களாக தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு முன்னுதாரணமாக நின்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாறி விட்டார்கள் என்று சொன்னால் தஞ்சை பெரிய கோயில யாராவது போய் வழிபாடு பண்ணுவாங்களா? அது என்னவா இருக்கும்? ஒண்ணு அடித்து நொறுக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். நிறைய கோயில்கள் அப்படி ஆயிருக்கிறது அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களா. இல்லைன்னா பிரமிடுகள் மாதிரி வெறும் காட்சி பொருளா இருக்கும். இன்னைக்கு பிரமிடுகளை சமாதிகளாகவோ அல்லது ஏதோ ஒரு சடங்குகளை செய்வதற்கான ஒரு இடமாகவோ பாவித்த அந்த மக்கள் என்ன ஆனாங்க? இறந்து போயிட்டாங்களா? இல்ல, மதம் மாறிட்டாங்க. அதற்காக நம்ம மதம் மாற்றத்துக்கு எதிராக நிக்கிறமே ஒழிய எந்த மதத்திற்கும் நம்ம எதிராக நிக்கிறோம். நம்முடைய தத்துவம் சார்ந்த புரிதல், நம்முடைய தத்துவம் சார்ந்த திமிர் நமக்கு இருக்கணும். இதைத்தான் நான் 10-12 வருஷமா சொல்லிட்டே இருக்கேன், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து சொல்றதே அதுதான். தத்துவம் சார்ந்த பின்பற்றல், ஐடியாலஜிக்கல் ஃபாலோவிங் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஃபாலோவிங் வேணாம். எனக்கு இன்னைக்கு நீங்க வாழ்க சொன்னீங்கன்னா நான் என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க பாரத மாதாவுக்கு தான் வாழ்க சொல்லணும். அதுதான் நம்முடைய தத்துவம். நமக்கு ஐடியாலஜிக்கல் ஃபாலோவிங், நமக்கு பாரத மாதா தெய்வமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தொழில்துறை அமைச்சராக இந்த நாட்டில் வீட்டிருந்த ஒரு மனிதர் காஷ்மீர் இந்த மண்ணை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை துறந்தார்.
காஷ்மீருக்கு போனா கொல்லப்படுவோன்னு தெரியும், தெரிந்தே போய் அங்கு போராடினார். அந்த பக்கம் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவருடைய படத்தை நம்ம பாரத மாதாக்கு அந்த பக்கம் வச்சு வணங்கியிருக்கோம். இந்த நாட்டில் அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற தத்துவத்தை வடித்து கொடுத்த தலைவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா. அவரும் இந்த மண்ணில் ரத்தம் சிந்தார். அதான் நான் சொல்லுவேன், இங்க தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளை பாருங்க. திமுகவிற்காக திமுக முன்னெடுத்த போராட்டங்களில் ரத்தம் சிந்திய தாளமுத்து நடராஜன், வைகோ தனியா கட்சி ஆரம்பிச்சப்ப ஏகப்பட்ட பேர் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. நாம் தமிழர் போராட்டத்துல ஒரு தம்பி தீக்குளிச்சு இறந்து போனார். தொண்டர்களது உயிரை காவு வாங்கி அதன் மூலமாக பல கட்சிகள் இங்கு சுகம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜக தொண்டர்களை அல்ல, தலைவர்களை தியாகம் செய்தையா. உலகத்துல ஒரு கட்சியை காட்டுங்க, அந்த கட்சியை ஆரம்பித்த தலைவர்கள் தான் கொண்ட கொள்கைக்காக உயிரை துறந்திருக்கிறார்கள். உலகத்துல பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் காட்ட முடியும். நாம இயல்பளவுல இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும், இந்திய தன்மையோடு இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் பாஜக பேசுகிறது. இப்ப தமிழ்நாட்டில் தேசியத்திற்கு இடம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் இருக்கிறதா? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இடம் இல்லைன்னு சொன்னா, தேசியத்துக்கு இடம் இல்லைன்னு சொன்னா வேற எவனுக்குடா இங்க இடம் இருக்கு? இது தேசியத்துடைய மண். இன்னைக்கு 100 வருஷமா திராவிடம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு திராவிடத்தை எதிர்கொள்வதற்காக இந்த மண்ணில் தமிழ் தேசியம் பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 5 தலைவர்கள் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எனக்கு பிடித்த தலைவர்கள் ஒரு 2 சொல்லுங்க. தம்பி நீ சொல்லுப்பா, உனக்கு பிடிச்ச 2 தலைவர்கள் சொல்லுப்பா. தமிழ்நாட்டில் ஒரு 100 வருஷம் பழைய தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் யாராவது சொல்லு, சொல்லுப்பா. மகாகவி பாரதி யாரையா சொல்லுப்பா. தம்பி ஒண்ணுதான் சொல்றேன், ஏந்திரு. இல்ல நான் சொல்றது சமீபத்துல இல்ல, அப்துல் கலாம் ஐயா. சரி ஓகே, அப்துல் கலாம். அடுத்து காமராஜர், கக்கன், பியூட்டிஃபுல். பாரதிதாசன், விவேகானந்த். தமிழ்நாட்டுல ஒரு தமிழ்நாடு, அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான் கிட்டத்தட்ட. இப்ப பாருங்க. அப்புறம் வேற யாராவது அந்த பக்கம்? ராஜராஜ சோழன், பியூட்டிஃபுல். அப்புறம் பக்தவச்சலம். அப்புறம் அட்வொகேட் வாவுசி. தமிழ்நாடுப்பா. அவர் ஏன் வாஜ்பாய் சொல்றாருன்னா, ஐநா சபையில போய் தமிழ்ல முதல்ல பேசின பிரதமர் நம்முடைய வாஜ்பாய் அவர். இப்போ நீங்க சொன்ன எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய தத்துவம் என்ன? தேசியம். தேசியம். தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருமே தேசியத்துக்காக பேசியவர்கள். நீங்க சொன்ன பாரதிதாசன் தவிர மற்ற எல்லா தலைவர்களும், பாரதியார் உட்பட, எதுக்காக பேசினாங்க? தேசியத்திற்காக பேசினாங்க. தேசியம்தான் தமிழர்களுடைய அடையாளம். 1801 நம்முடைய மருது சகோதரர்கள் மலைக்கோட்டையில போய் இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனத்தை அந்த இடத்துல விடுறாங்க. ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்தீவுனா இன்றைக்கு இருக்கிற அதே இந்திய தேசம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு இருக்கிற அதே இந்திய தேசம். ஏன் அவங்களுடைய பாளையத்துக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கலாமே? இல்ல தமிழ்நாடு, தமிழ் ஊரும் நல்லுலகு, வேங்கடம் முதல் குமரி வரை தமிழ் பேசுகிற இந்த பகுதிக்கு மட்டும் சுதந்திரம் கேட்டிருக்கலாமே? 1801 இந்திய தேசத்தினுடைய முதல் சுதந்திர பிரகடனம் ஒரு தமிழனால் அறிவிக்கப்படுகிறது. எதுக்கு அறிவிக்கப்படுது? இந்திய தேசம் முழுமைக்குமான ஒரு சுதந்திரத்திற்கு அறிவிக்கப்படுது. அப்ப தமிழருடைய தத்துவம் எதுங்க? தேசியம். இப்போ ஒரு 60-70 வருஷமா இந்த பஞ்சாயத்து
வெள்ளைக்காரங்க கார்டுவெல்னு ஒரு இதை கண்டுபிடிச்சி இவர் இல்லாத ஒரு இனவாதத்தை உருவாக்கி ஒரு 4-5 லாங்குவேஜை சேர்த்து ஒரு அரசியலை பண்ணி இதுல தமிழர்களுடைய நம்முடைய அடையாளம் அழிக்கப்படுகிறதுன்றதுக்காக அதை எதிர்கொள்வதற்காக தமிழ் தேசியம் என்று பேசப்பட்டு, அதான் நான் சொல்லுவேன், தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் இல்ல தேவை, தமிழர்களுடைய தேவை தமிழும் தேசியமும். அதைத்தான் பாஜக பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி தமிழுக்காக பேசுகிற, தமிழுக்காக போராடுகிற ஒரு கட்சியை உங்களால காட்டவே முடியாது. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்தால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? தமிழர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. உண்மையா இல்லையா? நம்மள இப்போ இங்க இருக்கிறவங்கள பலரே, நான் காட்டிலாம் கொடுக்க மாட்டேன், தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுறவங்க அதிகம். தமிழ முதலமைச்சர் விஜய் போறாருங்க, ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு. எடுனா என்ன? எகரம் ஏ போடணும், டூ போடணும், அதனை எடு, அதனங்க எடு. நீங்களே இடியூ தான் எடுன்னு சொல்லிங்க பொழுது. என்ன இடியூ எடு போடுறாரு, ட்ரக்ஸை விடு அப்படின்னா விஐடியூ அப்படின்னு போடுறாரு. அது நிதியமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று ஆரம்பிக்கிறேன், வெள்ளை அறிக்கை ஒன்று படிச்சு காட்டுறேன். ஐயோ ஐயோ பாவம், மனுஷன் தடுமாறி தத்தி கித்தி தமிழ் படிக்க தெரியல. சரி, ஒருவேளை அவர் காமராஜர் மாதிரி பள்ளி படிப்பே படிக்காதவர் அப்படின்னா நம்ம பாராட்டலாம். சார், படிப்பு பள்ளிக்கூட படிப்பு கூட படிக்காத ஒருத்தரை நீதியமைச்சர் இருக்காரு சார், பாராட்டுறோம் சார். நான் கூட சரி, எழுத படிக்கவே தெரியலையே, தாய்மொழியே தடுமாறுது, சரி பள்ளி படிப்பு முடிக்கல போலன்னு பார்த்தா எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். இங்க பிரச்சனையா தான், டிகிரி முடிச்சவங்க, எம்பிஏ முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல சார் தமிழ்நாட்டுல. இதை விட தமிழ் அழிப்புன்றது என்ன? இதை விட இன அழிப்புன்றது என்ன? இங்க பேசுறவங்க எல்லாம் வள 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 வளன்னு பேசுறாங்க, ஆனா இருக்கிற சப்ஜெக்டை விட்டுறாங்க. நீங்க இன்னைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்கி வச்சுட்டோம். தினத்தந்தி, தினமலர் படிக்க முடியாது. அப்போ தமிழ் பண்டைய இலக்கியங்களை அவங்களால எப்படி படிக்க முடியும்? அறம் சார்ந்த வாழ்வுனா என்னன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எவ்வளவு பெரிய பிரச்சனை இது. இந்த பிரச்சனைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். அது தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மொழி கட்டாயமாக தமிழ் மொழியை ஒரு மாணவன் தமிழ்நாட்டில் படித்தாக வேண்டும் என்று மோடி அவர்கள் சொல்லுகிறார். வேற எந்த லாங்குவேஜும் திணிக்கப்படவில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும், சமஸ்கிருதம் கட்டாயமாக படிக்க வேண்டும் நீங்க காட்டுங்க, நான் அரசியல் விட்டு போயிடுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கை வந்ததற்கு பிறகுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஹிந்தி தாய்மொழியாக, ஹிந்தி யாருக்குமே தாய்மொழி இல்லை, அங்க இருக்கிற போஜ்பூரி போன்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் தமிழை வளர்க்கிறது. மனுஷன் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. எத்தியோப்பியான்றது ஆப்பிரிக்கா கண்ட்ரில ஒரு கண்ட்ரி. அங்க போயிட்டு பேசுறாரு, இங்க மோனோலித்திக் சர்ச்சஸ், பழங்கால கற்களாலான கோவில்கள் இருக்கிறது, சர்ச்சஸ் இருக்கிறது. அதை போன்று தமிழகத்தில் பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய இந்திய தேசத்தில் மகாபலிபுரம், நம்முடைய தஞ்சாவூர்லாம் மேற்கோள் காட்டி பாரத பிரதமர் எங்க பேசுறாரு? எத்தியோப்பியாவில் போய் பேசுறாரு. அதற்கு பிறகு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரின்னு ஒன்று இருக்கு ஆந்த்ரோபாலஜி. இந்த மாதிரியான மோனோலித்திக் சர்ச்சஸ் எல்லாம் எத்தியோப்பியாவில் இருக்கிறதுனால மனித குலம் அங்கிருந்து தான் உருவாச்சுன்னு ஒரு தியரி இருக்கு. மோடி அவர்கள் போய் பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறம் உலகத்தினுடைய முக்கியமான ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மனிதவியல் ஆய்வாளர்கள் பேச தொடங்குகிறார்கள். இல்ல மனித குலம் ஆப்பிரிக்கால இருந்து தோன்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் தென்பகுதியில் தமிழகத்திலிருந்து தோன்றிருக்க கூடும் என்று பேசுகிறார். 1.5 நிமிஷத்துல சாதிச்சு காட்டிருக்கிறார் மனுஷன். 1.5 நிமிஷத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தமிழுக்கு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். மலேசியாவில் மலேயா யூனிவர்சிட்டியில
பல இடங்கள்ல, மொரிஷியஸ்ல, சிங்கப்பூர்ல, பல இடங்கள்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு மாணவர்களை தமிழ் படிக்க வைத்துக் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க போய் சொல்லுங்க, இளைஞர்கள் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உளமாற நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி லவ் பண்ணுங்க. இது பிஜேபி மாதிரி ஒரு சிறந்த கட்சி இந்த உலகத்தில் கிடையாது. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த கட்சியை விட்டு யார் போகியிருந்தாலும் அவர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு என்று நான் சொன்னேன். அது இழப்பு என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்சியெல்லாம் கிடைக்காதுங்க. யோசிச்சு பாருங்க, அரசியல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். எது இல்லைன்னா ஒன்னே ஒரு குடும்பத்துக்கு போய் முறவாசல் பண்ணணும், இல்லைன்னா தனியா யாராவது ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் முறவாசல் பண்ணணும். பிஜேபியில மட்டும்தான் எங்க பாரத மாதாவிற்கு மட்டும் நான் சேவை செய்தால் போதும், எந்த தனி மனிதனும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக பாஜகவில் பயணித்துக் கொண்டிருக்கிற அஸ்வத்தாமன் சொல்றேன், இது வரைக்கும் ஒருத்தன்ட்ட நான் கை கட்டி நின்றது, ஒருத்தன்ட்ட யாருகிட்டையும் நின்றதுல நிக்க வேண்டிய அவசியமும் பாஜகவில் கிடையாது. ஆனா நான் வேற கட்சியில இருந்திருந்தா யாராவது ஒரு தனி மனிதனிடம் என் தன்மானத்தை விட்டு நான் நின்றுக்க வேண்டும். ஆனா பிஜேபியில அப்படி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் பாஜக. இப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படி கிடைக்கும்? இந்த தேசத்தினுடைய சொந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேசுற எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபாரின் ஐடியாலஜி பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய தேசத்தினுடைய தத்துவம், இந்த தேசத்தினுடைய வாழ்வியல், இந்த தேசத்தினுடைய அரசு, இந்த தேசத்தினுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், இறையியல், இந்த தேசத்தில் இருக்கிற மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் எனக்கு முக்கியம் என்று பேசுகிற ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, இதை விட ஒரு சிறந்த ஒரு கட்சி எங்க போய் கிடைக்கும்? இதை மனதளவில் நாம் உணர வேண்டும். நான் ஒரு கதை சொல்றேன். நம்முடைய தத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நம்ம கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாம் பேசுவோம். பொருளாதாரத்துல நம்முடைய கொள்கை என்ன, பொலிட்டிக்கல், அதாவது இந்த எக்கனாமிக்கல் பாலிசினா என்ன, பிரைவேட் பிளேயர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். இப்போ முதலாளித்துவம் அப்படின்னு சொன்னா முதலாளிகள்கிட்ட எல்லாமே கொடுத்துருவாங்க. அரசு என்ன பண்ணும்? கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் முதலாளித்துவம். கம்யூனிசம் என்ன பண்ணும்? முதலாளிகளே இருக்கக்கூடாது, அரசு தான் முதலாளி, இப்படி பேசும். ஆனா நாம பேசுறது பொருளாதாரவாதமே கிடையாது, மனிதவாதம். நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? டாஸ் கேபிட்டல், மூலதனம்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கும். மனுஷன் முக்கியம் இல்லை. சொசைட்டி முக்கியமா, பொருளாதாரம் முக்கியமா, மனுஷன் முக்கியமான்னு கேட்டா சொசைட்டியும் பொருளாதாரம் தான் முக்கியம், மனுஷன் முக்கியம் இல்லை. இதான் உலகத்துல இருக்கிற எல்லா ஃபாரின் ஐடியாலஜியும் பேசுது. ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுது, மனிதனிலிருந்து இந்த சமூகம் தொடங்குகிறது, ஒவ்வொரு தனி மனிதனும் முக்கியம் என்று ஒரு தத்துவம் பேசுகிறது. அந்த தத்துவம் தான் பாஜகவுடைய மனிதத்துவம். புரியுதுங்களா? ஒவ்வொரு தனி மனிதன், அவனுடைய மனம், அவனுடைய ஆன்மா. இப்ப இந்திய தேசம் இருக்கு அப்படின்னு சொன்னா 140 கோடி மக்களும் சேர்ந்து இந்த தேசத்தினுடைய ஆன்மாவை நாம் கட்டமைக்கிறோம். இந்த தத்துவத்தை நாம் பேசுகிறோம். அது மாதிரி ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறது. உலகமே ஒரு குடும்பம், வசுதெய்வ குடும்பகம், தமிழ்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் பாஜகவுடைய தத்துவம். இந்த தத்துவத்தின் மீதான புரிதல் நமக்கு ஏற்பட்டாக வேண்டும். புரிதல் இருந்தாதான் காதல் ஏற்படும். அப்போ நம்ம கூடுகிற இடமெல்லாம் நம்முடைய தத்துவத்தை பற்றி நாம் பேச வேண்டும். பிஜேபி ஒரு மீட்டிங் நடக்குது, அது எதற்கான மீட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய தத்துவத்தை பத்தி நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். நமக்கு தெரிந்ததை பேசுவோம். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உலகத்தினுடைய 35வது நாடு தன்னுடைய உயர்ந்த விருதை கொடுத்தது. எந்த நாடு? பியூட்டிஃபுல், இந்தோனேஷியா.
இந்தோனேஷியாவுக்கு நம்முடைய மோடி போறார். அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயலை செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு தெரியுங்களா? அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு போர்ட், சபாங் போர்ட்ல இந்திய தேசம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த போர்ட்டை டெவலப் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து பல கனிம வளங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம், நாம நம்முடைய மிசைல்ஸை இந்தோனேஷியாவுக்கு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம், இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்னு ஒன்று இருக்கு. அதாவது சீனாவுடைய எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் அந்த ஹார்மூஸை லாக் பண்ணாங்களா, உலகமே என்னாச்சு? ஸ்தம்பித்து போச்சு. இந்த கப்பல் பாஸ் ஆகிற சின்ன சின்ன இடங்கள் இருக்கும், அதெல்லாம் சென்சிட்டிவ் பார்ட். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா உலகமே பாதிக்கப்படும். இப்போ எப்படி ஹார்மூஸ் நீரிணை வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் பார்ட்டோ, அது மாதிரி மலாக்கா நீரிணை என்பது ஒரு சென்சிட்டிவ் பார்ட். சைனாவில இருந்து எந்த போக்குவரத்து கப்பல் போனாலும் அந்த மலாக்கா வழியா தான் போகும். அந்த மலாக்காவுடைய முக்கியமான முனையில தான் இருக்கு இந்த போர்ட், இந்தோனேஷியாவுடைய இந்த போர்ட். அதுல இப்போ இந்தியா தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறது. அந்தாண்ட பக்கம் கிரேட் நிக்கோபார்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அங்க மிகப்பெரிய கப்பல் தளத்தை நாம அமைக்க போறோம். அப்போ அந்த ஹார்மூஸ்ல இருந்து வெளில வரும்போது மேலேயும் நம்ம தான் இருப்போம், கீழேயும் நம்ம தான் இருப்போம். நம்முடைய போர்ட்டுக்கு நடுவுல தான் பூந்து சீனாவுடைய கப்பல்கள் போய் ஆகணும். இதுக்கு மேல சீனா நம்மகிட்ட வாலாட்டுமா? யோசிப்பாரு. இதுக்கு மேல சீனா நம்மகிட்ட வாலாட்டணும்னு நினைக்குமா? நினைச்சதுன்னா அங்க ஒரு கப்பல் போக முடியாது. இதை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இந்தோனேஷியா பயணத்தின் மூலமாக சாதித்து காட்டியிருக்கிறார். துருக்கியில 2022 நினைக்கிறேன், மிகப்பெரிய பூகம்பம். நிறைய மக்கள் அங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை மோடி முன்னெடுத்தார். இங்க இருந்து நம்முடைய பேரிடர் மீட்பு படையினர் அங்க அனுப்பப்படுறாங்க. நம்முடைய மருத்துவ குழுவினர் அங்க அனுப்பப்படுறாங்க. அங்க போய் மிகப்பெரிய அளவுல அந்த மக்களை எல்லாம் காப்பாத்துறாங்க. துருக்கி பூகம்பத்துல துருக்கிக்கு உதவிய ஒரே தேசம் இந்திய தேசம். அந்த மக்கள்லாம் நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்படியே போச்சு. அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனை வந்துச்சு. நம்முடைய காஷ்மீர் பகுதியில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க? அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுட்டு கொடூரமான அந்த செயலை அரங்கேற்றினாங்க. அதுக்கு நம்ம பதிலடியா ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்தோம். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நார்மலா இப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கு பறக்க விட்டோம் இல்லைங்களா ட்ரோனு, இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன், பெரிய மிலிட்ரி ட்ரோன்லாம் கிடையாது. ஆனா ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான ட்ரோன் வரும். பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சு. இப்போ ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு பெரிய ஆயுதத்தை தாங்கி வர அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு ஆன்டி மிசைல் ஒன்று வச்சிருக்கோம். அது ஒரு மிசைலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி செலவாகும். இந்த மாதிரி குட்டியோண்டு ட்ரோனுக்காக அந்த ஒரு மிசைல் வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லாஸ் தானே நமக்கு. அந்த அந்த ட்ரோனு 1 லட்ச ரூபா கூட வராது. ஆனா அதை அழிக்கிறதுக்கு போன மிசைலே 1 கோடி ரூபாய் வரும். இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து மேல வந்து பறந்து. ட்ரோன் வார்ஃபேருங்கிறது உலகத்துக்கு ரொம்ப புதுசு. பெரிய பெரிய நாடுகள்லாம் இந்த ட்ரோன் வார்ஃபேர்ல அப்படியே ஷேக் ஆயிட்டான். ரஷ்யா எவ்வளவு பெரிய நாடு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வரும்போது இந்த உக்ரைன் வந்து இந்த ட்ரோன் வார்ஃபேர் எடுக்கும்போது ரஷ்யா தடுமாறுச்சு. ஆனா இந்திய தேசம் தடுமாறல. கொசு மாதிரி வந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த எல்லா ட்ரோனையும் அடிச்சு காலி பண்ணிச்சு. ஏன்னா ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்னு ஒண்ணு வருது, இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய இது முன்னெடுப்புகளை எல்லாம் டிஆர்டிஓட சேர்ந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார். அதனால நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ட்ரோன் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தவன் யார் தெரியுமா? நாம பூகம்பத்துல உதவி போனோம்ல துருக்கி, அவன். சும்மா இல்லாமா? அவன் என்ன சொல்றான்? இந்தியா எனக்கு உதவி பண்ணிச்சு,
இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. துருக்கின்றது முஸ்லீமுடைய கிட்டத்தட்ட ஒரு ஆரிஜின் மாதிரி. இங்க வந்து இந்த முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கியர்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள். அதுல இருந்து தான் அந்த துலுக்கருங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. துருக்கியில இருந்து வந்ததுனால துருக்கியர்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் துலுக்கர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. அப்போ துருக்கி என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரக்கணக்கான ட்ரோனை கொடுத்தவன் துருக்கி. இப்ப இந்த துருக்கி சும்மா இல்லாமா? மோடி என்ன பண்ணாரு தெரியுங்களா? துருக்கியோடைய எனிமி கிரீஸ். இப்ப எப்படி இந்தியா பாகிஸ்தான் சண்டை இருக்கோ அதே மாதிரி துருக்கிக்கும் கிரீஸுக்கும் பல ஆண்டுகளாக சண்டை இருக்கு. நீ வந்து பாகிஸ்தானுக்கு ட்ரோன் தானடா கொடுத்த, நான் கிரீஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையே கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா அங்க கொண்டு போய் பிரம்மோஸ் ஏவுகணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம எக்ஸ்போர்ட் லிஸ்ட்ல என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கோமோ எல்லா ஆயுதையும் நீ வாங்கிக்கோ. கிரீஸ் ஓப்பன் வா, வந்து பாரு. வந்து பார்த்தாரு. நம்ம எத்தனை பேர் நோட் பண்ணோம்னு தெரியல. கிரீஸ்ல இருந்து வந்தாங்க. வந்து நம்ம டிஆர்டிஓவும் சரி, நம்மளுடைய ராணுவத்துறையில எக்ஸ்போர்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் காட்டி நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இப்ப துருக்கிக்காரன் அல்ல இல்ல அவனுக்கு, நான் இந்த மாதிரி பொம்மை ட்ரோன் தானையா கொடுத்தேன், எனக்கு பதிலுக்கு இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மிசைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்தியா என்ன சொல்லுகிறது, நீ உலகத்துல எந்த மூலையில வேணா இரு, இந்தியாவுக்கு எதிராக நீ யோசிச்ச அவனை நீ செத்த. பாரத் மாதா கீன்றது இப்படி மனசுல இருந்து வரணும். அதைத்தான் நான் சொல்றேன். அம்மா வாயில இருந்து வர்றத சொல்ல, மனசுல இருந்து வருது இல்ல, அதான் பாஜக. அது பலருக்கும் புரியல. நான் என்ன சொன்னேன்னு பலருக்கும் புரியல. பாரத் மாதா கி ஜெயங்கிறது வெறும் கோஷம் இல்ல, அது உணர்வு. அது வாயில இருந்து சொல்றது இல்ல, அதை சொல்லும் போது இந்த முடியெல்லாம் ஏஞ்சி நிற்கும் பாஜக காரனுக்கு. அதைத்தான் நான் சொன்னேன், பாரத் மாதா கி. உடனே பாஜக காரங்க மட்டும்தான் சொல்லணுமா? இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். அதான் பாஜகவுடைய நோக்கம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா எந்த இடத்தில் வந்து நிற்கிறது, எந்த இடத்துக்கு இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய பொருளாதார தத்துவம் புரிந்து கொள்ளப்படாமலே இருந்துட்டு இருக்கு. நம்முடைய பொருளாதார தத்துவத்தை பத்தி நம்ம ஆளுங்களுக்கே சரியா புரியல. நீங்க இந்திரா பீரியட்ல யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம ஃபிளைட்ல போறோம்ல, ஃபிளைட் நிறைய ஏர்வேஸ் இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு. இண்டிகோ நிறைய டாமினேட் பண்றாங்க, நம்ம பாக்குறோம். நிறைய ஃபிளைட் வச்சிருக்கான், ஓவரா சீன் போடுறான், எல்லாம் கரெக்ட். ஆனா இந்த டிராவலர் ஃபிளைட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை தயாரிக்கிறவன் உலகத்துல 2 கம்பெனி தான். உலகத்துல உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏங்க உலகம் முழுசும் எத்தனை ஏர்வேஸ் இருக்கு? சிங்கப்பூர் ஏர்வேஸ், துபாய் ஏர்வேஸ், என்ன எவ்வளவு இருக்கு, கத்தார் கித்தார் இந்தியா எல்லாம் ஊருப்பட்டது இருக்கு. நம்ம ஊர்ல இவ்வளவு இருக்கு. ஆனா அந்த ஃபிளைட் எல்லாம் தயாரிக்கிறவன் யாரு? 2 கம்பெனி. ஒன்னு ஏர்பஸ், இன்னொன்னு போயிங். கரெக்டா யாரோ சொல்றீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். 2 பேர் தான் டிராவலர் ஃபிளைட்டை தயாரிக்கிறான். ஆனா இந்தியாவில் இந்த டிராவலர் ஃபிளைட்டை தயாரிக்கிறதுக்கான முயற்சியை எப்பயோ எடுத்துட்டாங்க. ஆனா அந்த நிலைமைக்கு அந்த கம்பெனியால வர முடியல. அந்த கம்பெனியோட பேரு டாடா. டாடா என்ன பண்ணாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏர்வேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏர்வேஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய கம்பெனி சொந்தமா டிராவலர் ஃபிளைட்லாம் தயாரிக்கலாங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எல்லா கம்பெனிக்கும் என்ன இருக்கும், ஃபேர் சைட்டட் வியூ இருக்கும். இப்போ என்னுடைய கம்பெனில நான் தமிழுக்குன்னு ஒரு எல்எல்எம் பண்ணி முடிச்சிட்டேன். தமிழுக்காக ஒரு ஏஐ, ஒரு எல்எல்எம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அது அஸ்வத்தாமன் உருவாக்குனது. அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய 100% இண்டிஜினியஸ் எல்எல்எம் அப்படிங்கிறதும் நம்மளது தான். இந்த ஃபேஸ் 1 முடிச்சிட்டோம். அடுத்து நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாடு, இந்த ஆந்த்ரோபிக் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏஐ ரெடி பண்ணணும். அது இண்டிஜினியஸ் ஏஐ இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அடுத்த பிளான் வச்சிருக்கோம். இது 2.0.
இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்து வந்து என்ன ஒரு எய்ம் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம டாடா என்ன நினைக்கிறாருன்னா, நாம முதல்ல டிராவலர்ஸ் ஏர்வேஸ் விடுவோம். அதுக்கப்புறம் டிராவலர்ஸ்க்கு நாமளே ஒரு ஃப்ளைட்டை உண்டாக்குவோம் அப்படின்னு நினைச்சார். இந்த இந்திரா அம்மா மட்டும் சும்மா இருந்ததுன்னா, நான் சொன்னல உலகத்திலே டிராவலர்ஸ் ஃப்ளைட் 2 கம்பெனி தான் தயாரிக்குது. ஒன்னு ஏர்பஸ், இன்னொன்னு போயிங், இன்னொன்னு டாட்டாவா இருந்திருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா ஏர்வேஸ்க்கும் நம்மால் ஃப்ளைட்டை வித்திருப்பாரு. லாபம் இந்திய தேசத்துக்கு வந்துடும். கார்பரேட்னா ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. நம்ம ஊர்ல சன் டிவிலாம் அந்த கார்பரேட்லாம் இருக்கலாம். அரசியல்வாதி கொள்ளையடிச்சு கோடி கோடியா வச்சுட்டு அவன் வச்சிருக்கிற கார்பரேட்லாம் இருக்கலாம். ஆனா சொந்தமா உழைச்சி அவனா ஒருத்தன் முன்னுக்கு வந்து கார்பரேட் ஆயிருப்பான் பாருங்க, அதெல்லாம் மட்டும் கெட்ட வார்த்தை. அவன் மட்டும் இருக்கக்கூடாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மூட்டை மூட்டையா வீட்டுல வச்சுட்டு அது மூலமா கார்பரேட் ஆரம்பிக்கிறது தான் தப்பு. நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க கார்பரேட் ஆகுறதே தப்பே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மால் வந்து இந்த ஏர்வேஸை கட்டுறாரு, டாடா ஏர்வேஸை உருவாக்குறாரு, ஏர் இந்தியாவை. ஏர் இந்தியாவை சோசியலிசம் என்கிற பெயரில் இந்திரா புடுங்கி கொண்டது. டாடா இருந்து ஏர் இந்தியாவை புடுங்கிட்டாங்க. ரத்தமும் சதையுமா புடுங்கி எடுத்துக்கிட்டு, இல்ல இல்ல இது கவர்மெண்ட், இது நேஷனலைசேஷன், நாங்க வந்து தேசியமயமாக்குறோம், நாங்க வந்து கம்யூனிசத்தை நோக்கி போறோம், சோசியலிசத்தை நோக்கி போறோம் அப்படி சொல்லி புடுங்கிட்டாங்க. புடுங்கி அந்த கம்பெனி நல்லா நடத்தினாங்களா? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்களுடைய பழைய கால அரண்மனை இருக்கும். உடையார்பாளையம் போனீங்கன்னா அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையை அந்த உடையார்பாளையம் ஜமீன்ட்டே விட்டுருந்தா அது நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்தாச்சுன்னு அவங்க தொடச்சி கிடிச்சு பாதுகாப்பா வச்சிருந்திருப்பாங்க. அரசு புடுங்கிட்டு இன்னைக்கு கேவலமா போட்டு வச்சிருக்கு. அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த உடையார்பாளையம் ஜமீன் எப்படி இருக்கு, அந்த அரண்மனை எப்படி இருக்கு, பராமரிப்பே இல்லாம மிக கேவலமா இருக்கு. அப்படி இந்த ஏர் இந்தியாவை இந்திரா அரசு புடுங்கி கொண்டு ஏர் இந்தியாவை லாஸ்ட்ல கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஏர் இந்தியாவை இல்ல இல்ல நாங்க சேல் பண்றோம், அதாவது இந்திரா அரசு டாடா கிட்ட இருந்து காசு கொடுக்காம சோசியலிசம்ங்கிற பேர்ல புடுங்கின ஏர் இந்தியாவை 1500 கோடி இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு டாடா திருப்பி வாங்குறாரு. இன்னைக்கு போயிடுச்சு. இன்றைக்கு அந்த போயிங் நிறுவனத்தோடு இராணுவ விமானங்களை தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்திய அரசு மேற்கொள்கிறது. அந்த இந்திய அரசினுடைய ஒப்பந்தத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்க ராணுவத்துக்கு டிராவலிங்காக, ராணுவ வீரர்கள் டிராவல் ஃபிளைட் மாதிரி தான் அதை நீங்க தயாரிச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான ஃபிளைட்டை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா அதுல 40% ஃபிளைட் எங்க நீ தயாரிக்கணும், இந்தியாவில் வச்சு தயாரிக்கணும். யாரு? நம்ம மோடிஜி ஒப்பந்தம் போடுறது. டாட்டாவோட கொலாபரேஷனோட நீங்க தயாரிக்கணும். நீங்க ஃபிளைட் தயாரிக்கிற டெக்னாலஜியை நீங்க இந்தியாவுக்கும் கொடுக்கணும். ஒரே ஒரு ஒப்பந்தம். இன்றைக்கு C295 என்கிற இராணுவத்திற்கு தேவையான டிராவலிங் பயணத்திற்கான ஃபிளைட் தயாராகி பறந்து விட்டது. இந்திய தேசத்திற்கு அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. இதுக்கு மேல 2 இல்ல, டாட்டாவோட சேர்ந்து ஃபிளைட் தயாரிக்கிற கம்பெனி இந்தியா கம்பெனி 3. உலகம் முழுசும் டாட்டா என்ன பண்ணும், ஃபிளைட்டை விற்கும். லாபம் எங்க வரும், இந்தியாவுக்கு வரும். இதுதான் நம்முடைய இன்டெகிரல் ஹியூமனிசம் பேசுகிற பொருளாதார கொள்கை. புரியுதுங்களா? நாம வந்து மொத்தமா அரசுமயமாக்கிறணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். மொத்தமா பிரைவேட்டே நீ பிளே பண்றா அப்படின்னு விட்டுற மாட்டோம். இந்திய கார்பரேட், இந்தியன் கார்பரேட், ரஃபேல் விமானத்துல வந்து நம்ம இந்தியாவில இருந்து போய் வாங்குறோம். அந்த நாடு, ரஃபேலுங்கிறது ஒரு தனியார் கம்பெனி தானே, அந்த நாடு உட்காந்து நம்ம டீல் பேசுது. G2G. ஏன் G2G டைரக்டா ஏன் அந்த கம்பெனிட்ட போய் பேசல? அந்த ரஃபேல் விமானத்தை இந்தியா வாங்குச்சு அப்படின்னு சொன்னா பெனிஃபிட் எந்த கண்ட்ரிக்கு? அந்த ரஃபேல் விமானம் எந்த நாட்டுல இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு. அதான் அவன் வந்து நம்மகிட்ட பேசுறான். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் அப்படிதான் பண்ணுது. ஏன் ட்ரம்ப் வந்து ஹார்லி டேவிட்சன் பைக் வந்து இந்தியாவுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்கன்னு ஏன் பேசுறாரு? ஹார்லி டேவிட்சன் பைக் வந்து ட்ரம்ப்புக்கு சொந்தமான கம்பெனியா? இல்ல. ஏன் இவ்வளவு டாக்ஸ் போடுறீங்கன்னு ஏன் பேசுறாரு? ஏன்னா ஹார்லி டேவிட்சன் அமெரிக்காவுக்கு சொந்தமான கம்பெனி.
அவங்க நாட்டு கார்ப்பரேட் வளர்ந்துச்சுன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளரும். உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் அப்படித்தான் யோசிக்கும். இந்திய நாட்டுல நம்முடைய இந்திய தத்துவத்துல இந்திய கார்ப்பரேட்டுகள் ஒவ்வொன்றையும் நாம் வளர்த்துக்கொள்கிறோம். அதே சமயத்துல 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக அமர்வதற்கு முன்பு வரை ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு இளைஞனால கார்ப்பரேட் ஆரம்பிக்கிறத பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு 400 ஸ்டார்ட் அப் இருந்தது 2014 முன்னாடி. இன்னைக்கு 2 லட்சம் ஸ்டார்ட் அப்புகளை நாம் உருவாக்கிறோம். 2 லட்சம் ஸ்டார்ட் அப். நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க இளைஞர்கள் ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்கியிருக்கோம். நம்ம இளைஞரணி கூட நம்ம கட்சிக்காக பல விஷயங்களை நடத்துறோம். இப்ப செலவு பண்ணி இந்த மீட்டிங்லாம் நடத்துறீங்க. இளைஞரணி நிர்வாகிகள், இளைஞரணி பசங்கள்லாம் ஒன்று கூடி கட்சி மேட்டர்லாம் இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் மீட்டிங் நடத்து, கூப்பிட்டு எல்லாம் என்ன பிஸ்னஸ் பண்றீங்க, என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், நமக்குள்ள முதல்ல நம்மளை வளர்க்கணும்ல. நம்மளை வளர்த்தா தான் நம்ம கட்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நமக்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய லோன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு 4 பேரை கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குப்பா, இப்படிலாம் நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி இந்த இளைஞரணி மீட்டிங் ரெடி பண்ணி வெளியில இருந்து இளைஞரெல்லாம் கூட்டு சொல்லுங்க. நான் சொல்ல முதல்ல நம்ம இளைஞரணியில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லுங்க. முத்ரா லோன் எப்படி வாங்கணும், என்ன கிரெடிட் கேரண்டி இல்லாம 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். கவர்மெண்டே கேரண்டி கொடுக்கும். நம்ம ஸ்கீம் நல்லா இருந்தா போதும். அதாவது நம்முடைய திட்டமிடல் நல்லா இருந்தா போதும். அதுல எப்படி நம்ம பணம் வாங்க முடியும்? ஏஐ இன்னைக்கு பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம பிசினஸை பெருக்கிக்க முடியும்? இதெல்லாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள உட்காந்து நாமளே சிந்திக்கணும். அமர்நாத், நீங்க இதை பண்ணுங்க, நம்ம ஆளுங்களை கூப்பிடுங்க, வெளியாளுங்களும் வரட்டும். ஆனா அந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா ஸ்டார்ட் அப், மோடியோடைய ஸ்கீம்ஸ். நம்ம ஆளுங்க கை தட்டலாம், தப்பு இல்லை. அவன் அந்த பையன் கை தட்டிட்டு யோசிக்கிறான், இவ்வளவு நேரம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கை தட்டல, இதுக்கு மட்டும் கை தட்டினா நம்ம தப்பா நினைச்சிருவாங்க. கை தட்டலாம், தப்பே இல்லை. நம்மளே வளர்த்துக்கணும், நாட்டையும் வளர்க்கணும். அதான் நம்மளுடைய தத்துவம். அப்போ இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் சயின்ஸ் ஆகான்னு ஒரு சென்டரை பண்ருட்டியில் டெவலப் பண்ணியிருக்கேன். அதாவது கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக ரோபோட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாஃப்ட்வேர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஃப்ரீ ட்ரைனிங். பண்ருட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற செந்தமிழன் அப்படின்னு ஒரு பையன், ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவனை கூட்டிகிட்டு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தோம். அந்த பையன் நல்லா கற்றுக்கிட்டான். நானே 2 பேர் ரெஃபர் பண்ணேன். என்ன பார்க்க வந்தவங்கள 2 பேர் ரெஃபர் பண்ணேன். ஒரு அசோசியேஷன்லேருந்து ஒரு விஷயமா வந்திருந்தாங்க. உங்கள் அசோசியேஷனுக்கு வெப்சைட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னாங்க. நம்ம செந்தமிழுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க, வெப்சைட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வெப்சைட் கிடைக்குமா? அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் கிடைக்குதா, பரவாயில்லையே. 10,000 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டான். அவன் ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்ல இன்னொருத்தர் செவலியார் மெஷின் பண்ருட்டியில் இருக்கு, அவர் வந்தாரு. அவர்கிட்ட ஒரு 10,000 வாங்கி கொடுத்தேன். ஒரே நாள்ல 10ஆம் கிளாஸ் அரசு பள்ளியில படிக்கிற அந்த செந்தமிழ்ங்கிற பையன் 20,000 ஒரே நாள்ல சம்பாதிச்சான். நான் என்ன பண்ணேன், 20,000 கொண்டு போய் அவன் அம்மாட்ட கொடுக்கறத வீடியோ பண்ணி எடுத்துட்டு வாங்க. எனக்கு ஒரு ஆசை, வீட்டுல என்ன நடக்குதுன்னு. அவங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் புரியல, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்ன நம்ம பையன் அவங்க கார் வந்த உடனே ஏதோ பிரச்சனை பண்ணா பொழுது போலீஸ் வந்துருக்குன்னு பதறிட்டு வெளில வரேன். அவன் இந்த மாதிரி 20,000 கொடுக்குறான். கடைசியா அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ ஒரே நாள்ல 20,000 சம்பாதிச்சிட்ட, ஒரு ஸ்கூல் பையன், உன்னுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்றான், நான் இதே மாதிரி வெப்சைட் மேக்கிங் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 10ஆம் கிளாஸ் பையனை நம்ம தொழில் முனைவோர் ஆக முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறோம். அமெரிக்காவில் பில்கேட்ஸ் சார் 12 வயசுல ஆரம்பிச்சார் சார். எலான் மஸ்க் கம்பெனி ஆரம்பிக்கும் போது 16 வயசு. ஏன் இந்தியாவில் வரக்கூடாது? இந்தியா முழுமையும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. படிக்கணும்னா வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும்.
ஒரு தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இந்திய இளைஞர்களுடைய மனப்பான்மையில இல்லாமல் இருந்தது. அந்த எண்ணத்தை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 12 வருடங்களாக தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இங்க இந்தியாவில் ஒருத்தன் பிசினஸ் ஆரம்பிச்சான்னா அவனுக்கு 140 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எடுத்த உடனே வேற எந்த நாட்டில் கிடைக்கும்? 140 கோடி கஸ்டமர்ஸ் நம்ம கையில இருக்காங்க. அப்போ நாம நமக்குள்ள இந்த ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஆளுங்களை மட்டும் இல்ல வெளியாளுங்க வராங்களா வரட்டும், இது மாதிரி முதல்ல நம்ம பசங்களை, நம்ம பிஜேபியில் இருக்கிற இளைஞரணியில் இருக்கிற யாருமே வேலை இல்லை, எனக்கு தொழில் இல்லை, எனக்கு தொழில வந்து பிரச்சனை அப்படி இருக்கக்கூடாது. நீங்க முதல்ல மியூச்சுவல் கோஆபரேஷன்ல பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுங்க. இல்ல நீ என்ன பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல பேங்க் மேனேஜர் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபைலுக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷனுக்கு லோன் கொடுக்கலையா சொல்லுங்க, மேலே பேசுவோம், மினிஸ்ட்ரியில் பேசுவோம், மேடம் இருக்காங்க மேடம்னு சொல்லி பேசுவோம், லோன் கொடுக்க சொல்லுவோம். நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தொழில் முனைவோர்களாக முதலில் மாற வேண்டும். நம்முடைய கட்சிக்கு சேவை செய்ய வேண்டும், தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.